Hello warriors, I am your chemistry tutor. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப அமேசிங்கான டாபிக், நம்ம நீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக், அதுதான் மார்கானிகாஃப் ரூல். மார்கானிகாஃப் ரூல்லேருந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்கலாம். முதல்ல நம்ம அந்த கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்மளால் எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் see why மார்கானிகாஃப் ரூல் வாஸ் born. அது வரதுக்கு என்ன காரணம், அது எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன். எஸ், ஸோ அடிஷன் ஆஃப் ஹெச்எக்ஸ். எப்போயெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஹெச்எக்ஸ் வருதோ, எப்போயெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்த ஒரு மாய்ட்டியை நம்ம வந்து ஒரு சிஸ்டமில் போய் அட்டாச் பண்ண போகிறோமோ அப்படின்னா, டபுள் பாண்டில் போய் அட்டாச் பண்ணணும்னா நம்மளுக்கு மார்கானிகாஃப் ரூல் தேவை. ஸோ whenever alkenes are going to react with the hydrogen halide, it going to produce the alkyl halide இல்லையா? நம்ம இவ்வளோ நேரமாக சிந்தசைஸ் பண்ணுறது இவங்கள தானே. ஆல்கஹால்லேருந்து எப்படி சிந்தசைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஹைட்ரோ கார்பனில் எப்படி சிந்தசைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அரைல் ரிங்ஸில் இருந்து எப்படி சிந்தசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ டபுள் பாண்டும் அந்த கேட்டகரி தான். அப்போ டபுள் பாண்டை வச்சு நம்ம எப்படி வந்து ஆல்கைல் ஹாலைடை சிந்தசைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வித் திஸ் நோட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ சிமெட்ரிக்கல் ஆல்கீன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவங்க பாட்டுக்கு வருவாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நீங்கள் டபுள் பாண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எப்போலாம் நீங்கள் டபுள் பாண்ட் எப்படி சிஸ்டமில் பார்க்குறீங்களோ அப்போலாம் இந்த இடத்த நீங்கள் ஒரே ஒரு இடம் மட்டும் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு இடத்துல எலக்ட்ரானே இல்லாத மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சின்ஸ் ஆக்சுவலாக அந்த டபுள் பாண்டுக்குள்ளே எலக்ட்ரான் வந்து அப்படியே போயிட்டு மேலேயும் கீழேயுமே எலக்ட்ரான் வந்து அந்த இடத்துக்குள்ளே தான் இருக்கும் அந்த எலக்ட்ரான்ஸ். பட் நான் உங்களை என்ன சொல்கிறேன் அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்களுக்குள்ளேயே இன்டர்னலாகவே ஒரு செப்பரேஷனை நீங்களே படித்து வச்சுக்கோங்க. இந்த இடம் மைனஸ் அப்படின்னா இந்த இடம் ப்ளஸ் அப்படிங்கிறத நீங்களாக கன்சிடர் பண்ணிக்கணும். எப்போலாம் டபுள் பாண்டை பார்க்குறோமோ அப்போலாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் இமேஜின் லைக் திஸ். இப்போ இந்த இடத்துலையும் நான் இதே மாதிரி இமேஜின் பண்ணுறேன். கெமிஸ்ட்ரியில் பாதி பிரச்சனை ஒளிஞ்சிரும் எப்போ தெரியுமா? சார்ஜ் செப்பரேஷன் பண்ணிட்டோன்னா. இப்போலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன், டபுள் பாண்ட் வந்துச்சுனாலே இப்படி செப்பரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நானே இமேஜின் பண்ணிக்கிறேன், இந்த இடத்த மைனஸ்னு வச்சுக்கிறேன், இந்த இடத்த நான் ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ இதை நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம். ஹெச்ஐ எப்பயுமே ஹெச் ப்ளஸ்ஸாக இருக்கும், பிஆர் எப்பயுமே பிஆர் மைனஸாக தான் இருக்கும், பிஆர் ப்ளஸ்ஸாக இருக்காது. ஒய்? பிகாஸ் புரோமன் ஃபால் அண்டர் த ஃப்ளூரின் ஃபேமிலி, இட் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். அதனால எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே இவங்களே பிடிச்சி வாங்கி வச்சுக்குவாங்க. ஹெச் ப்ளஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ இப்போ பாருங்கள், நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆப்போசிட் சார்ஜஸை அவங்கவுங்க ஏரியாவில் கொண்டு போய் விடணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹெச் வந்து என்ன பண்ணும், மைனஸ் இருக்கிற இடத்த நோக்கி போகும், பிஆர் என்ன பண்ணும், ப்ளஸ் இருக்கிற இடத்த நோக்கி போகும். ஓகே, இந்த ஒரு பாண்டை தான் நான் இப்படி இமேஜின் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன் இல்லையா? டபுள் பாண்டை தான் நம்ம இமேஜின் பண்ணி சொல்லியிருக்கேன். அப்படின்னா இந்த ஒரு பாண்டுக்கு பதிலாக தான் இந்த மைனஸ் ப்ளஸ் நம்ம அங்கே போடுறோம். ஸோ இப்படி தான் யார் அவங்கவுங்க ஆப்போசிட் சார்ஜோட போய் ஜாயின் ஆகிக்குவாங்க. ஜாயின் ஆகிடுச்சுன்னா திஸ் இஸ் யோர் ப்ரோமோ ஈத்தேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆல்கீனை பார்க்குறீங்க, பார்த்த உடனேயே சார்ஜ் செப்பரேஷன் கொடுக்கணும். அப்படின்னா இட் மீன்ஸ் CH2 சிங்கிள் பாண்ட் CH2 ஒரு இடத்துல மைனஸ், இன்னொரு இடத்துல ப்ளஸ். செகண்ட் ஸ்டெப், HBr இருக்குது அப்படின்னா இந்த பாண்டை எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு யோசிங்க. ஹெச் ப்ளஸ் தான் நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி கேள்விப்பட்டிருக்கோம், பிஆர் எப்பயும் மைனஸ் எடுத்துக்கும். அப்போது ப்ளஸ் இருக்கிறது மைனஸை நோக்கி போகுது, மைனஸ் இருக்கிறது ப்ளஸ்ஸை நோக்கி போகுது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாங்கன்னா ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, why this happening? ஓகே, அப்போ CH2 H CH2 Br. when it is symmetrical, ரெண்டு பக்கமுமே சேமான பர்சன்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ பிரச்சனையே கிடையாது. ஓகே, நம்ம எந்த ரூலுமே யூஸ் பண்ண தேவையில்லை. யார் வேணால் எங்கே வேணாலும் போய் அட்டாக் பண்ணலாம். நீங்கள் இங்கேயும் மைனஸ் கொடுக்கலாம், இங்கேயும் மைனஸ் கொடுக்கலாம், இங்கேயும் ப்ளஸ் கொடுக்கலாம், அங்கேயும் மைனஸ் கொடுக்கலாம். ஓகே, சேம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு ப்ளஸ் கொடுத்து இந்த இடத்துல மைனஸ் கொடுத்து இந்த அட்டாக்கை பண்ணி பாருங்கள். அட் த எண்ட் ஆஃப் த டே போத் லுக் சேம். ஓகே, ஸோ நம்ம எப்போ ரூலை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when unsymmetrical alkene comes, Markovnikov rule will also come. So Markovnikov's, okay,
இப்போ நம்ம முதல்ல மார்கானிகாவ்ஸ் ரூலோட டெஃபினேஷனை நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் மார்கானிகாவ்ஸ் ரூல் நம்ம எப்போ தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, whenever you are seeing this unsymmetrical alkene will be able to see the Markovnikov's rule. அந்த ரூல் படி உங்களுக்கு 2 ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த 2 ப்ராடக்ட்டில் உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, which follows the Markovnikov's rule and what is the product, explain the product. ப்ராடக்ட்டை பற்றி அவங்க கேட்கலாம், எந்த ப்ராடக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ யோசிக்க போகிறோம். நீங்களே ஒரு ஜஸ்ட் 1 minute ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினை எழுதிக்கோங்க, ஹெச்பிஆர் போட்டுக்கோங்க. நான் சொன்ன ஃபார்மேட்டில் இந்த டபுள் பாண்டை பாருங்கள், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு இதுக்கு மைனஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு ட்ரையல் ஹெச் என்ன பண்ணுங்கள், ஹெச் ப்ளஸ்ஸாகவும் பிஆர் மைனஸாகவும் போடுங்க. போட்டுட்டு ஆப்போசிட் சார்ஜஸை கொண்டு போய் அந்த இடத்துல ஜாயின் பண்ணி விடுங்க. ஒரு ப்ராடக்ட் கிடைக்குமா, அந்த ப்ராடக்ட் எழுதிக்கோங்க. அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுங்கள், ப்ளஸ் மைனஸ் போட்ட மாதிரி இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க. இங்கே ஹெச்பிஆருக்கு ஹெச் ப்ளஸ் பிஆர் மைனஸ், திஸ் இஸ் ஸ்டேபிள், இது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அகைன் நம்ம இதே மாதிரி ஆப்போசிட் சார்ஜஸை போய் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பாருங்கள், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி 2 different ப்ராடக்ட்ஸ் வில் பி ரிசீவிங். இது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். இது வரலைன்னா இந்த ஆர்ட்டை கற்றுக்கோங்க, இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, பிகாஸ் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, நம்ம ரூலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எஸ் எஸ் ஸோ மார்கானிகாவ்ஸ் ரூல், இந்த மார்கோவ்னிகாவ்ஸ் ரூலை பொறுத்தவரையிலும் என்னது அப்படின்னா, அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீனில் நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த ஆடனம், தட் இஸ் ஆடிங் மாலிக்யூல், மாலிகுலோட நெகட்டிவ் பார்ட், what they are actually mean, மாலிகுலோட நெகட்டிவ் பார்ட் அப்படின்னா நம்ம அங்கே பார்த்த மாதிரி பிஆர் மைனஸ், அதெல்லாம் அதோட நெகட்டிவ் பார்ட். ஓகே, gets attached to the carbon atom that possesses lesser number of hydrogen. இப்போ நான் சொன்ன ஆக்டிவிட்டியை நீங்கள் கிளியராக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், பிஆர் மைனஸ் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல போய் அட்டாச் ஆகிருக்கான்னு பாருங்கள். லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல போய் அட்டாச் ஆகிருக்கான்னு செக் பண்ணுங்கள். இஃப் இட் இஸ் அட்டாச் டு தட் பார்ட், தென் தட் இஸ் யுவர் மேஜர் ப்ராடக்ட். அதுதான் உங்களுடைய மேஜர் ப்ராடக்ட். டேக் 30 seconds அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த மேஜர் மைனர் ப்ராடக்ட் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ உங்கள் ஆக்டிவிட்டி படி வந்திருக்கணும், என்னத்துக்கு வந்திருந்துச்சுன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். இஃப் இட் இஸ் நாட், எஸ் ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. எஸ், கம் ஆன். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிறதா மேஜர் ப்ராடக்ட்னு. அப்போ நம்ம இங்கே வந்து இது 2 தான் உங்கள் நோட் புக்கில் வந்திருக்கணும். வந்திருந்தா யூ ஆர் பீன் இன் ரைட் ட்ராக். இல்லைன்னா கற்றுக்கோங்க இந்த ஆர்ட், இது ஒரு ஆர்ட் மாதிரி தான், இது ஈஸியாக எல்லாத்துக்கும் வரது தான், உங்களுக்கு வரணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிஆர் மைனஸ் தானே நம்ம நெகட்டிவ் பார்ட், தட் இஸ் ஆடனம். ஸோ இந்த நெகட்டிவ் பார்ட் பாருங்கள், நிறைய ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல போய் அட்டாச் ஆகிருக்குது. இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் பாருங்கள், ஒன்லி 1, ஹியர் இட் இஸ் 2. எது இந்த இடத்துல கம்மியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறது தான் இங்கே கம்மியாக இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது, இட் இஸ் ஹையர். ஸோ திஸ் இஸ் அவர் மார்கானிகாவ்ஸ் ப்ராடக்ட். இதுதான் மார்கானிகாவ் ப்ராடக்ட். ஓகேவா? அப்போ இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஹாலில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, நானே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். Question 1. Okay, we are expecting this from NEET 2025. Okay, NEET 2025 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. Which among the following is Markovnikov's product? Markovnikov product, I'm just shortly writing. Okay, which among the following? Okay, so I'm having okay, it was somewhat there one hydrogen. Just consider பண்ணிக்கோங்க. Okay,
ஸோ ப்ரிடிக்ட் பண்ணுங்க. ஐ திங்க் 1 2 3 4 4 4 4 and 4. எஸ், எவ்ரிதிங் இஸ் கரெக்ட் ஹியர். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், எது மார்கானிக் ப்ராடக்டாக இருக்கும். மார்கானிக் ப்ராடக்ட்க்கு என்ன நம்மளோட ரூல் 50. கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கரெக்டாக கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா 50 செகண்ட்ஸ் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். உண்மையாக சொல்லுங்கள், மார்கானிக் ப்ராடக்ட்டுக்கு தேவையானது என்னது? அந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கணும். உங்கள் நெகட்டிவ் பார்ட்டு போய் கம்மியான ஹைட்ரஜன் இருக்கிற ஸ்பீஷீஸ் இருக்கிற இடத்துல போய் அட்டாச் ஆகிருக்கணும் இல்லையா? இந்த கொஸ்டினை நீங்கள் பாருங்கள். ஒரு கொஞ்சம் டேக் யூர் 50 செகண்ட்ஸ் அண்ட் டெல் மீ. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸ்டார்ட் வித் திஸ். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இங்கே டபுள் பாண்டாக இருக்குது. நான் அஷ்யூம் பண்ணியிருக்கிறேன் இங்கேயே ஒரு டபுள் பாண்டு இதற்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படியும் வந்து எனக்கு அட்டாக் ஆனாலும் எனக்கு பிஆர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே ஒன்று அட்டாக் ஆகிருக்குன்னு இங்கே அட்டாக் ஆகிருக்கு. அப்போ நம்ம வந்து பார்த்த உடனே இந்த ஆப்ஷனை கேன்சல் பண்ணிடுறோம். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். அதிக நம்பர் இது இங்கிட்டு போச்சுனாலும் இது மார்கானிக் ப்ராடக்ட்டுக்கு அதுலேயே வராது. இதை நம்ம அவங்களோட இடத்துலே போக தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை மார்கானிக் 2 விஷயம். ஒன்று அன்சிமெட்ரிக்கலாக இருக்கணும், இன்னொன்று லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனில் நெகட்டிவ் பார்ட் போய் அட்டாச் ஆகிருக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து அந்த கேட்டகரியில் 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷனை பார்த்தோன்னே கேன்சல் பண்ணிடுது. அடுத்து இப்போ 2 ஆப்ஷன்ஸ் தான் காம்படிஷன். ஓகே, எனக்கு டபுள் பாண்ட் இங்கே இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் பார்ட் என்ன பண்ணியிருக்கு, ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கிற இடத்துல அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, இதை வந்து இப்போதைக்கு என்னால் வந்து ஓகே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே வந்து பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு இவ 2 இருக்குது. NO2 மைனஸ் பிஆர் இருக்குது. அது எப்படி இந்த இப்போ NO2 வந்து மைனஸில் இருக்குமா, அது ப்ளஸில் இருக்குமா மைனஸில் இருக்குமா, பிஆர் மைனஸில் இருக்குமா? இது நம்ம இது எப்படின்னு மார்கானிக் ப்ராடக்டா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கானிக் ரூலில் என்ன சொல்ல வருது, ஹாலைடு இருக்கணும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். அவங்க கூட தான் நம்ம இங்கே அட்டாச் பண்ண போகிறோம். அந்த பார்ட் தான் இங்கே வந்து அட்டாச் பண்ண போகிறாங்க எல்லாமே. NO2 ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தி ஜென்ரேட் தட் ஃப்ரம் இந்த நைட்ரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிடோட சல்ஃபியூரிக் ஆசிடை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ NO2 ப்ளஸ். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து NO2 வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். நம்ம பார்க்க வேண்டியது புரோமீனை தான். புரோமீன் எடுத்து இந்த இடத்த பாருங்கள், 2 ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல போய் புரோமீன் அட்டாச் ஆகிருக்குது. அப்போது லெஸ் நம்பர் இந்த இடம் தான். ஒன்று இந்த இடத்துல அட்டாச் ஆகிறதுக்காண்டிய வழி இருந்திருக்கணும், ஆனால் இது இல்லை. ஆனால் இது மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல தான் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், இவங்களை நம்ம கன்சிடர் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தனால இவ்வளோ நேரம் ஆச்சு. இல்லைன்னா கண்ணால் பார்த்த உடனே நம்ம டக்கு டக்கு டக்குன்னு எலிமினேட் பண்ணிட்டு அப்படியே ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் கன்சிடர் த. ஸோ எப்போயெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மார்கானிக் ப்ராடக்டை வச்சு உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்களோ அப்போயெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிஸ்டம் அன்சிமெட்ரிக்கலாக இருக்கா செக்லிஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சும்மா ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எப்படி எழுதி அந்த இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அந்த செக்லிஸ்ட்டை பார்த்தோன்னே போதும் அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே, அன்சிமெட்ரிக்கலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அன்சிமெட்ரிக்கலான ஆல்கீன் தானா அப்படின்னு செக் பண்ணுங்கள். செகண்டாக செக் பண்ண வேண்டியது லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், whether it is attached to less number of hydrogen, whether the nucleophile னு சொல்லுவோம் அதை, or the negative charge bearers are always called as nucleophile. ஸோ இந்த nucleophile வந்து less number of hydrogen இருக்கிற இடத்துல அட்டாச் ஆயிருக்காங்களான்னு பாருங்கள். if it is happens then you can predict the 2 விதத்தில் மட்டும்தான் உங்களுக்கு questions கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே மேம், வாட் அபவுட் த மெக்கானிசம் மேம்? நீங்கள் LFT அப்ரோச்சில் போகணுன்னு சொல்லியிருக்கீங்கன்னா அவங்க அசர்ஷன் ரீசனில் கேட்பாங்களே, அப்போ நான் என்ன பண்ணுறது? தட் இஸ் அ டாப்பர்ஸ் வே. டாப்பர்ஸ் எங்கே வந்து நம்ம விடுறோமோ அங்கே அவன் எடுப்பான். அவனோட ஏரியாவே அசர்ஷன் ரீசன் தான். அவன் கிளியராக ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், நம்ம அங்கே கோட்டை விட்டுருவோம். ஸோ எப்படி நான் அசர்ஷன் ரீசனில் நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை டீல் பண்ணுறது? நீங்கள் MCQஸ்க்கு நீங்கள் சொன்னீங்க, அது ஓகே. ஹவு? ஓகே, லெட்ஸ் டைவ் ஆன் டு த கான்செப்ட் தட் வாஸ் அண்டர்லைங் திஸ். ஓகே ஓகே, இங்கே பாருங்களேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன் இருக்கிறப்போ
இந்த HX வரப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே என் அப்ரோச் படியே போய்க்கலாம். எப்பயும் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு அன்சிமெட்ரிக்கலான ஆல்கின், ஒரு C, ஒரு டபுள் பாண்ட், ஒரு C, ஓகே, ஒரு CH3, ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டபுள் பாண்ட் எடுத்திருக்கோம். ஓகே, இது நம்மளோட டபுள் பாண்டை. டபுள் பாண்டை பார்த்தோன்னே பிரெயின் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு பக்கம் நெகட்டிவ் ஒரு பக்கம் பாசிட்டிவ் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் நெகட்டிவ் கொடுக்கணும், இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் கொடுக்கணும். நான் என்ன ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த பக்கம் ப்ளஸ் வச்சுக்கிறேன், இந்த பக்கம் நான் மைனஸ் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு HBr அட்டாக் பண்ணணும். HBr H கொடுத்துருங்க, H ப்ளஸ் Br மைனஸ். ஸோ இந்த ஆல்கினை மட்டும் நீங்கள் எடுத்து இப்படி வெளியில் வச்சு பாருங்கள். இஸ் திஸ் அன்சிமெட்ரிக்கல் ஆர் நாட்? அன்சிமெட்ரிக்கல்னா ஆல்கினா இல்லையா அப்படின்னு பாருங்கள். இப்போ அதை நம்ம எப்படி மேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அன்சிமெட்ரிக்கலாக இல்லையா அப்படின்னா, இது பார்த்த உடனே நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னா, டபுள் பாண்ட் இருக்கணும், டபுள் பாண்டோட எய்தர் சைடுமே ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சுன்னா தென் வி ஆர் கன்சிடர் தட் டு பி த சிமெட்ரிக்கல் இல்லையா. But there is some question they would ask right from this. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அன்சிமெட்ரிக்கலாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்மளால் வந்து நீங்கள் இந்த ரூலை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இது டெர்மினல் பொசிஷனில் எடுத்திருப்பாங்க அன்சிமெட்ரிக்கல் ஆல்கின் அப்படின்னு சொல்லி. ஏன் அவங்க டெர்மினல் பொசிஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஹைட்ரஜனை வச்சு தானே நம்ம டிசைடிங்கே பண்ணுறோம். லெஸ் நம்பர் ஆஃப் இவங்க யாரை போய் அட்டாக் பண்ணுவாங்க, எங்கே லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அங்கே அட்டாக் பண்ணும். டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ரெண்டு இடத்தையும் பார்க்குறாங்க, ரெண்டு இடத்துலையுமே சேம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ். அப்போனா இட் வில் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் சிமெட்ரிக்கல். சிமெட்ரிக்கல் கிடையாது தான், பட் இங்கே நம்மளால் மார்கானிக் ஆஃபை யூஸ் பண்ணவே முடியாது. அப்போ எப்படி மேம் நம்மளால் மார்கானிக் ஆஃபை யூஸ் பண்ண முடியும்? இப்போ இதில் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு டூ அ லிட்டில் சேஞ்ச். ஹைட்ரஜன் கவுண்ட் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதுதான் என்னோட வேலையே. அகெயின் CH2 1 2 3 4 and for this இப்போ நீங்கள் ஹைட்ரஜன் எடுத்து பாருங்களேன், இந்த இடத்துல 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்த நான் பாசிட்டிவாக வச்சுக்கிறேன், இந்த இடத்த நான் நெகட்டிவாக வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுக்கலாம் இல்லையா? இது ஒன்று இதுவுமே பேசிக் பிரின்சிபல் தான். இந்த இடத்துல நான் பாசிட்டிவ் வச்சுக்கிறேன், இந்த இடத்துல நான் நெகட்டிவ் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கொண்டு போய் அட்டாக் பண்ண போகிறோம் ஸ்பீஷீஸை. H ப்ளஸ் யாரை போய் அட்டாக் பண்ணுவா? H ப்ளஸ்ஸாக இருக்கிறப்போ H is going to attack this area and Br minus going to attack this one. Why? ஏன் இப்போ இந்த மாதிரி அட்டாக் பண்ணிருச்சு, இது ரெண்டுமே அட்டாக் பண்ணிருச்சுன்னு அப்படின்னா எப்பயும் போல் உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் இல்லையா. CH3 CH2 CH2 CHBr, it is CH3. ஓகே, இவங்கள பார்த்துக்கோங்க, இவங்க தான் ரொம்பவே ஸ்டேபிளான ப்ராடக்டை ஜென்ரேட் பண்ணுறவங்க. திஸ் இஸ் த கிங் ப்ராடக்ட். இவங்க தான் மார்கானிக் ஆஃப் ப்ராடக்ட். ஏன் நான் இவங்களை மார்கானிக் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்கிறேன் அப்படின்னா, மார்கானிக் ஆஃப் என்ன சொல்லியிருக்கிறாரு, லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல தான் நெகட்டிவ் சார்ஜ் போய் அட்டாச் ஆகணும். அதுபடி தான் இங்கேயும் நடந்திருக்கு. இப்போ இது வரைக்கும் திங்ஸ் கிளியராக இருக்குது. இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னு நம்மளுக்கு அசஷன் ரீசனில் கேட்டுட்டாங்க அப்படின்னா, வி ஷுட் ஆன்சர்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கார்போகேட்டையான் இது ஜென்ரேட் பண்ணுற கார்போகேட்டையானை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி கார்போகேட்டையான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே இது ஜென்ரேட் பண்ணுற கார்போகேட்டையான் என்ன சொல்லுவோம்னா பிரைமரி கார்போகேட்டையான்னு சொல்லுவோம். கார்போகேட்டையானுக்கும் இதுக்கும் என்ன மேம் வித்தியாசம், இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, carbocation is very very important. It is since important for your SN1 reaction 2. Species having positive charge is carbocation. Okay. இந்த கார்போகேட்டையானை பற்றி பேசுகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. This is positive charge. Next எடுத்துக்கோங்க.
ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கணும், ஆனால் 2 குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, 2 குரூப் இருக்கணும், ஒரு ஹைட்ரஜன் இருக்கணும். இருந்து இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் டெர்ஷரி அண்ட் திஸ் இஸ் யோர் செகண்டரி. அதே மாதிரி ப்ரைமரி அப்படின்னா ஹைட்ரஜன் கவுண்டை வச்சு டெர்ஷரி செகண்டரி ப்ரைமரியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாச்சும் மீன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா குழம்பிக்குவீங்க, அப்படி எடுத்துக்காதீங்க. ஓகே, ஒன்லி ஒன் குரூப். ஸோ ஒன்ஸ் குரூப் வைஸ் போகலாம், ஆனால் குரூப் வைஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செயின் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க இல்லையா, இப்படி கொடுக்குறப்ப நீங்கள் வந்து குழம்பிடுவீங்க. அதனால இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூ வில் பி ஃபேஸ்டு டிஃபிகல்ட்டிஸ். அதனால் ஹைட்ரஜனை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டெர்ஷரி அப்படின்னா 0 ஹைட்ரஜன், அண்ட் செகண்டரி அப்படின்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன், அண்ட் ப்ரைமரி அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஷுட் பி ப்ரெசன்ட். ஓகே, ஸோ ஹைட்ரஜன்ஸ் வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. ஓகே, ஸோ இங்கே ஹைட்ரஜனே எல்லாம் இங்கே இருக்கு. ஏன் நம்ம இவங்களை ரொம்ப ஸ்டேபிள்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் மட்டும் இவங்கள சொல்கிறோம்? ஏன் இந்த ஆர்டர் படி போகுது? வை டெர்ஷரி, செகண்டரி அண்ட் தென் ப்ரைமரி அப்படின்னா ஹைட்ரஜன் யூ வில் பி ஏபிள் டு see that no bond resonance, that is in your அந்த ஒரு பாண்டுமே போய் அந்த நோ பாண்ட் ரெசனன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பாண்டே இல்லாமல் அந்த இடத்துல ரெசனன்ஸ் நடக்கும். அதுக்கு வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இவங்களை இந்த குரூப்பை சுற்றி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸில் எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்குதோ அந்த ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து எலக்ட்ரானை கொஞ்சம் நேரம் இங்கே வந்து வச்சுக்கும். அப்போ ப்ளஸ்ஸில் இருக்கிறப்ப எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணும். அகெயின் இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், அடுத்து ஒரு ரெசனன்ஸை இன்வால்வ் பண்ணும், அடுத்து இது ஒரு ரெசனன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட எலக்ட்ரானே இல்லைங்கிறதுக்காக பரிதாபப்பட்டு இந்த 9 3 6 9 இந்த 9மே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரானை கொடுத்து இந்த கார்போகேட்டைனை ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுக்குவாங்க. அதனால தான் இவங்க ரொம்ப ஸ்டேபிள். அதுக்கப்புறம் இருக்கிறவங்க இவங்க 6 ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸை யூஸ் பண்ணி இவங்க ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஆனால் எங்கே அப்படி கிடையாது, 3 தான். அதனால நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் தான் ரொம்ப ஸ்டேபிள், அதுக்கப்புறம் மட்டும் இந்த கன்சிக்யூட்டிவ் ஆனது. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் why we are considering the tertiary to be more stable compared to this ones. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் இன்னும் எலாபரேட்டாக படிச்சிங்க அப்படின்னா will be able to see the number of alpha hydrogen increases, the stability of the carbocation increases. Take down this line. The lines ரொம்ப important. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்களுக்கு எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போஹைட்ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இவங்கள நீங்கள் அப்படியே இவங்களோட போன் இவங்கள மட்டும் நீங்கள் இந்த நெகட்டிவ் சார்ஜ் இவங்களாம் பிஆர் நெகட்டிவ் தானே, அப்போ முன்னாடி இவங்க என்னவாக இருந்திருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், இவங்க மைனஸாக இருந்திருக்கணும். நம்ம அந்த பாண்டை பிரேக் பண்ணி நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ CH3 CH3 ப்ளஸில் இருக்கும். டெல் மீ வாட் டைப் ஆஃப் டிகிரி இஸ் ப்ரெசன்ட் ஹியர். செகண்டரியா, ப்ரைமரியா, டெர்ஷரியான்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னா இட் இஸ் செகண்டரி. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இன்டர்ஃபியர் ஆகலாம்? இங்கே இருக்க 3மே வரலாம், இங்கே இருக்க 3மே வரலாம். மொத்தம் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன்டர்ஃபியர் ஆகலாம். அப்போ 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இங்கே இன்டர்ஃபியர் ஆகலாம், நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இங்கேயும் இதே மாதிரி இந்த பாண்டை பிரேக் பண்ணி பாருங்கள். CH3 CH2 CH2 ப்ளஸ் அண்ட் Br மைனஸ். ஓகே, இப்போ இங்கே நம்ம எடுத்து பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் ப்ரைமரி. ப்ரைமரினா இவங்களுக்கு எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் பாசிபிள்? இங்கேருந்து வரக்கூடிய 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் தான். ஸோ 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இஸ் பாசிபிள் ஹியர். ஸோ பாருங்கள், ஸ்டெபிலிட்டியை நம்ம யாரை வச்சு சொல்லுவோம்? நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஹியர் 6, ஹியர் 2. We consider 6 alpha hydrogens more stable, and that is why it has been Markovnikov product more stable, and it is our major product too. ஸோ அதை தான் மார்கானிகாஃப் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அவர் கம்மியான ஹைட்ரஜன் இருக்கணும்னு சொல்கிறாரு. கம்மியான ஹைட்ரஜன் இருக்கணும் அப்படின்னா அவங்க தான் 2 டிகிரியில் வருவாங்க இல்லையா? யோசிச்சு பாருங்கள், ஹைட்ரஜனே இல்லைன்னா 3 டிகிரி, ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் 2 டிகிரி. ஹைட்ரஜன் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க ப்ரைமரி. அப்போ நம்மளுக்கு நிறைய ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது, கம்மியான ஹைட்ரஜன் இருக்கும். இதுதான் மார்கானிகாஃப் சொல்ல வராது, அதுதான் இந்த கான்செப்டும் கூட. ஸோ
So with this final note, I'm concluding the Markovnikov's rule. So for further doubts, just comment me down. I will rectify your doubts. Thank you.